ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக சொல்லிட்டேன் ஆல்ரெடி வந்துட்டு வியானா தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறாங்கன்ற மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது சாண்ட்ரா வில் பி சேவ்டு. சாண்ட்ரா வந்து இந்த வீட்டை விட்டு போகலைன்றது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஸோ உண்மையிலே செமையான ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது போன வாரம் தான் வந்து பிரஜன் வெளியே போனார். அதுங்களே அடுத்ததே வந்துட்டு இவங்க ஏதாவது இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே வந்துட்டு வியானா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, ரம்யா இருக்காங்க, எஃப்ஜே இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்ல நல்ல ஆட்கள்லாம் வெளியே போகிறாங்களே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு எவிக்ஷனாக ரம்யா போனாங்க. அது வந்து பிரச்சனையே இல்லை. சனிக்கிழமை எபிசோடு முடிஞ்சிச்சு ஷூட்டு. இப்போ சண்டே எபிசோட் ஷூட் போயிட்டுருக்கு. அதில் தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்க போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன மேட்ருனா, அந்த எவிக்ஷன் கார்டு வந்து 3 நாள் கார்டு பின் பண்ணி வைப்பாங்களா எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது இவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணலான்னு இருக்கிற நேரத்தில் வந்து டப்புன்னு அதை மாற்றிட்டு வியானா வந்து எவிக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட்டு. உண்மையிலேயே ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படி கேட்டோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் வந்துட்டு திவ்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி சாண்ட்ரா தான் திவ்யா கூட சண்டை போட்டால் அப்படி தான் போகணும், இப்போயாவது திவ்யாவோட அருமை புரிஞ்சிருக்கு அப்படிலாம் வந்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து எவிக்டடில் வீட்டில் சேஃபாக தான் இருக்காங்கன்றதான் ஒரு சூப்பரான அப்டேட். இது ஏன் இது நம்மளுக்கு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனி 2 வாட்டி வந்துட்டு அவங்க எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட், அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்து டபுள் எவிக்ஷன் வந்துச்சு. அதில் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்டேட் ஓகே ஆகிடுச்சு. கனி மட்டும் எவிக்டன்ற ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா கனி நாட் எவிக்டட், அவங்க சேவ்டு அப்படின்னு வந்துட்டு ஒரே எவிக்ஷனில் முடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கனி எவிக்டன்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எவிக்ஷனே கேன்சல் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, திடீர்னு வந்து மாற்றம் வருது. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டான கண்டஸ்டன்ஸ் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. டம்மியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டே முடிச்சு விட்ருவாங்க. ஆனால் இந்த சீசன் 9 தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இனிமேல் மக்களுக்கு பிடிக்காமல் உள்ள இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பெருசாக சொல்ல முடியாது. விஜய் பார்வதி சொல்லுவாங்க, விக்கல் சக்கரம சொல்லுவாங்க, திவ்யா கொஞ்சம் இருக்குது, கமருதன் இருக்குது. மீதி யாருமே பெருசாக சொல்லவே முடியாது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வேறு யாரையுமே பெருசாக சொல்ல முடியும். இவங்க 4 பேர் கானாமனத் 5 பேரை சொல்லலாம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யார் போனால் என்னங்க அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதானு தெரியல. இப்போது முதல்ல வந்து சாண்ட்ரான்னு சொல்லி அப்டேட் வந்ததுனால நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏன் கணக்குப்படி வந்துட்டு அப்போயே சொல்லியிருந்தேன், டாப் 5ல் வந்துட்டு கண்டிப்பாக சாண்ட்ரா இருப்பாங்களே, இல்லைனா அட்லீஸ்ட் ஃப்ரீஸ் டாஸ்க்லேயாவது இருக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனையும் சொல்லியிருப்பார், நான் வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்கில் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு இப்படி போனால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் காட் கிரேஸ், சாண்ட்ரா வில் பி சேவ்டு அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. உண்மையிலே சூப்பரான விஷயம். ஸோ இப்போது ஆக்சுவலாக நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னா அங்கே முக்கியமான நாட்கள் இருந்த காரணத்தெல்லாம் நடக்கலை. இன்றைக்கி கண்டிப்பாக நடக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்ஸ் நம்ம டெய்லியும் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக யார் இருந்தாங்க, ரம்யா, அவங்க எவிக்டடு. அதுக்கு மேலே யார் இருந்தாங்க, வியானா, அவங்க எவிக்டட். ஸோ இதான் லேட்டஸ்ட் அப்டேட். சாண்ட்ரா சேவ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.